ராவில் அக்னாலஜ்மெண்ட் நிகழ்விற்காக ஃபஸ்ட்டு 3 பேர் வராங்க. ரோமன் ரிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜே யூசோ அண்ட் ஜிம்மி யூசோ வராங்க. ரோமன் ரிங்ஸ் மைக்கை பிடித்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னை அக்னாலஜ்மெண்ட் பண்ணுமாறு அங்கே உள்ள பீப்புளை வந்து சொல்கிறாரு எப்பொழுதும் போல். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சாதாரண நாளில் இதுக்காக நீண்ட நாள் காத்திருந்ததாகவும் சொல்கிறாரு. அப்போது வந்து ஜே யூசோ குறுக்கிட்டு ஜேக்கப் ஃபெக்ட் எங்கே போனான்னு தெரியல, அவனை ரொம்ப நேரமாகவே ஆளை காணும், இது ஏற்கனவே தாமதமாக விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபெக்ட் கொஞ்சம் உள்றே இருந்து சோகத்தோட வராரு. அதுக்கப்புறம் ரோமனும் ஜேக்கப் ஃபெக்டும் ஒருத்தரை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை ரொம்ப நேரம் இழுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரோமனை. அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபெக்ட் குறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஜேயூசோ இடையில பூந்து இது வந்து சீக்கிரம் நீ செய்யணும், அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஜேக்கப் ஃபெக்ட் வந்து அவன்கிட்ட ஜேயூசோட்டு மைக்கை பிடுங்கி பேச ஆரம்பிக்க போகிற நேரத்தில் ரோமன் ரிங்ஸ் சொல்றாரு, நீ அக்னாலஜ்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ்லாம் ஓடிசின்னு கத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைபல் கான்ஃபெக்ட் மேட்ச்சில் தோத்ததுக்காக தனக்கு முன்பே தெரியும் என்ன நடக்குன்றது. அதே போல் தான் இப்போது அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஜேக்கப் ஃபெக்ட் வந்திருக்கதா சொல்கிறாரு. ஜேக்கப் ஃபெக்ட் பேசும்போது நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறேன், ஒரு தந்தையாக வந்து நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, தோற்றுருந்தால் நான் ரோமன் ரிங்ஸை அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இனிமேல்ட்டு ரோமன் ரிங்ஸை நான் என்னோட ஓடிசியாக தேர்ந்தெடுத்துட்டு நான் அவருக்கு 100% உண்மையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸும் ஜேக்கப் ஃபெக்டும் கை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோ ஜே ஈசோ அதுக்கப்புறம் ஜிம்மி ஈசோ. இதில் ஜிம்மி ஈசோ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, லாக்கர் ரூமில் உள்ள எல்லாருமே தயாராக இருங்க, புதிய அத்தியாயம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஓடிசி டீமோட ஒட்டுமொத்த சிம்பிளான ரோமன் ரிங்ஸ் கை தூக்குற மாதிரி எல்லாருமே வந்து அப்படியே கை தூக்கி செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிளட் லைனோட அடுத்த அத்தியாயம் இங்கே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு.